ஹாய் பெட்டாலியன்ஸ். இந்த வீடியோவில் வந்து நிதி ஆயோக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபயர் பிளான் பார்த்தாச்சு. ஃபயர் பிளானுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளானோட பிளானிங் கமிஷனோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இதை கொண்டு வந்தாங்க. ஓகே, அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1st 2015 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா கூட லாஸ்ட் ஃபயர் பிளான் வந்து 2017 வரைக்கும் இருக்க வேண்டியது. பட் 2014 August 13 அந்த பிளானிங் கமிஷனை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க January 1st 2015. ஸோ நிதி ஆயோக் அப்படின்னா என்ன, அதோட அப்ரிவேஷன் நிதி அப்படின்ற அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகே, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு எக்கனாமிக் பாலிசி அண்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கான பாலிசிஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு திங்க் டேங்க், அதாவது ஒரு மூளையாக இருந்து அதை எடுத்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் தான். ஓகே, ஸோ இது வந்து யார் மூலயமா கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா யூனியன் கேபினெட் ரெசல்யூஷன் மூலயமா கிரியேட் பண்ணப்பட்டது. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பாலிசி திங்க் டேங்க் ஆஃப் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு திங்க் டேங்காக தான் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட மூளைக்கு, அதாவது ஐடியா கொடுக்குற ஒரு மூளையாக தான் வந்து நிதி ஆயோக் ஒர்க் ஆகுது. ஓகே, பாலிசி திங்க் டேங்க் மீன்ஸ் a group that studies problem. அந்த இந்தியாவுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது என்னென்ன அட்வைஸ் கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்தா அது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், அந்த பாலிசிஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பாலிசிஸ் என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட வேலை. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பிளானிங் கமிஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து நிதி ஆயோக் வந்துச்சு. அது எப்போ பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணாங்கன்னா 13th August 2014 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் January 1 2015 நிதி ஆயோகை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, அந்த பிளானிங் கமிஷனோட ரோலுக்கு நிதி ஆயோக் வந்துடுச்சு. ஸோ இந்த நிதி ஆயோகோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். அது உள்ள யார் யாரெல்லாம் இருப்பா, யார் யார் எந்தெந்த இதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து நிதி ஆயோகோட சேர்பர்சன். ஓகே, அந்த டாப்புக்கு டாப் அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் அதோட மெம்பர்ஸ்லாம் யார், எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் அப்படின்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், பிகாஸ் த பொசிஷன் தே ஹோல்ட் இன் தி கவர்மெண்ட். ஓகேவா, வைஸ் சேர்பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு கீழே வர அடுத்த ஹெட்டு. அவர் தான் வந்து நிதி ஆயோக ஒட்டுமொத்த செயலுக்கும் ஹெட்டான இருக்கிறவர். ஓகே, டே பை டே ஒர்க்கிங்கை கூட இருந்து பார்க்குற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்பர்சன். அவர் தான் வந்து அந்த ஒட்டுமொத்த நிதி ஆயோகோட ஒர்க்கிங்கையும் பார்க்குறவர். ஓகே, த ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக் வாஸ் அரவிந்த் பனகாரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தடவை கேட்ட கொஷின்ஸ். பட் 2025 எஸ்ஐயில் கேட்கல, பட் இதுக்கப்புறம் கேட்கலாம். ஏன்னா கொஷின் கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பாக இருந்தனால அசஷன் அண்டு ரீசன் அண்டு அந்த மாதிரி கொஸ்டின் பேஸ்டில் இதை கேட்கலாம். ஓகே, அரவிந்த் பனகாரியா ஃபர்ஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் த நிதி ஆயோக். ஓகே, ஸோ இதுதான் நிதி ஆயோகை பற்றி இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இல்லை, சரிங்களா. இருக்கிற டேட்டாஸ் இவ்வளோ தான். இதை முதல்ல படிங்க. அப்படி என்னென்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்க சேர்பர்சன் இல்லை வைஸ் சேர்பர்சன்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் ஃபஸ்ட்டில் கேட்டால் வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் இட் கைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.